பைக்கில் அப்படி சும்மா போயிட்டே இருக்கும்போது ஒரு மாம்பழம் மல்கோவா மாம்பழம் நின்று மாம்பழம் மரம் நின்று அதனால இப்போ மரம் ஏற வந்துட்டோம். மரம் ஏறி இப்போ மாங்காய் பறிக்க போகிறோம். தோப்புக்காரன் கண்டுறோம் கொண்டுட்டான். இன்னைக்கு ஒரு மாம்பழம் புடி. இந்த ஏரியா பக்கத்தில் இந்த மாதிரி மரம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நீ போடு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மரத்தை விட்டு கீழே இறங்கிட்டே இப்போ என்ன தோப்புக்காரர் எங்கேயும் நின்று சவுண்டு போட்டார். அதை தான் நாங்கள் பார்த்துட்டு யாரை வரவலான்னு பார்த்துட்டு இப்போ மாங்காய் பறிச்சிட்டோம். இப்போ கொண்டுட்டு ஓடணும். கணேசி வச்சுக்கிறோம். திரும்பி இறங்கு. மரத்தில் ஏற்றி விட்டுட்டு இறங்க முடியாமல் தவிக்கிறீடே. சரி எப்படி ஒட்டி வந்துங்களா அது இங்கே கை சம்படியா தைரியம் இறங்க காயிலி கைஸ் மரத்தில் ஏறிட்டு இறங்க முடியாம இங்கே பாருங்க கைஸ். கை 2-3 மாங்காய் பறக்கல இருக்கும் பூம்புல வண்டி அள்ளிப்போடு அண்ணாங்க ஒரு மாங்காய் எடுத்திலாம் சின்ன என்ன இதை மடிக்க போடு அவ்வளோதானே அவ்வளோதான். மாங்காய் கைஸ் பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். வேற லெவல் கைஸ், வேற லெவல். இப்போ நாங்கள் மாங்காய் பறிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ என்ன பறிச்சுட்டு வரும்போது டப்புனு ஒரு ஆள் பைக்கில் வந்து டப்புன்னு நின்றுட்டாரு. கொஞ்சம் எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சவங்க கெட்டி வச்சுட்டாங்க. நாங்கள் அப்படி ஓட்டத்தில் ஓடி வந்தோம் பாருங்க. பைக் ஸ்டார்ட் ஆகலை. வேற லெவலில் இருக்குங்க மாங்காய். அப்படியே தேனா இருக்கு. ஓ வெரி நைஸ். நீங்களும் உங்கள் ஊரில் இப்படி மாங்காய் கலந்து பறிச்சுட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க காய். கரெக்டாமே எனக்கு கொஞ்சம் கிடைக்கும். அதே மாதிரி கமெண்ட் இங்கோடு தானே இது கடிக்கிட்டே பல்லாம் வலிக்கு. இங்கே கொண்டு வந்துச்சிடும் உடச்சி தான் திங்கணும். நாங்கள் நீங்கள் கடிக்க நான் போன வண்டி விட்டுங்க காய் மாங்காய் கடிக்க மாங்காய் பறிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வேற என்ன செய்யணும்னா உப்பு வத்தல் பொடிலாம் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. வேற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.